எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, என்னை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். ஏன் அவரை நினைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிடுறாங்க, உற்சாகத்தை இழந்து போயிடுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அதற்கான காரணத்தையும் அவர் சொல்றார். நீங்க இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, நீங்க சோர்ந்து போகாம இருக்கணும் அப்படின்னா எதை நினைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த என்னை நினைத்து கொள்ளுங்கள். இந்த பூமியில வாழ்கிற நாட்களில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு, பலவிதமான உபத்திரவங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி போன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை. இன்னைக்கு நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது சந்தோஷமா இருப்போம். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு வந்த உடனே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க சோர்ந்து போகாம இருக்கணும் அப்படின்னா என்ன நீங்க நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அததான் 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். பாருங்க, எதை நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பட்ட அந்த பாடுகளை நம்ம நினைச்சாலே போதும், நமக்குள்ள இருக்கிற சோர்வெல்லாம் விலகி போயிடும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், ஒரு தவறும் செய்யாதவர். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து சொல்லுகிறார், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அவர் நல்லா விசாரித்த பிலாத்து சொல்லுகிறார், இவர் ஒரு நீதிமான். பிலாத்தினுடைய மனைவி சொல்லுகிறார்கள், இந்த நீதிமான் நிமித்தம் நான் சொப்பனத்துல மிகுந்த பாடுபட்டேன். இந்த நீதிமானுக்கு என்ன நடந்தது என்றால், சிலுவைய சுமக்க விட்டுட்டாங்க. ஒரு குற்றமும் அறியாதவர், ஒரு குற்றமும் அறியாதவர். பிலாத்து விசாரிச்சு பார்த்தா அவர் மேல குற்றமே இல்லை. ஆனாலும் ஜனங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இவனை நீ சிலுவையில் அறைய வேண்டும் என்று. ஒரு தப்புமே பண்ணல. சிலுவையில அறைவதற்கான எந்த முகாந்திரமுமே இல்லை. ஆனால் சிலுவையில இயேசு கிறிஸ்து அறையப்படுகிறார். அதைத்தான் இங்க வார்த்தை சொல்லுகிறது, பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நமக்கு போராட்டம் வருகிற பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம்.
சோர்ந்து போகிற பொழுது நம்ம யார நினைக்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை நாம் நினைக்க வேண்டும். ரெண்டு புறத்திலையும் ரெண்டு கள்ளன், ரெண்டு பேருமே குற்றவாளிகள், ரெண்டு பேருமே சிலுவையில அறையப்படுவதற்கு பாத்திரவான்கள். ஆனால் இயேசு அந்த இடத்துல சிலுவையில அறையப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல. ஆனா பாவிகளால் அந்த சிலுவையில அறையப்படுகிறார். அதை நாம் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்தா உடனே சோர்ந்து போயிடுறோம். சின்ன பிரச்சனை வந்தா உடனே சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும். இயேசுவை நினைச்சிட்டா போதும், பாடு மரணத்தை நினைச்சிட்டா போதும், உடனே நமக்குள் இருக்கிற சோர்வு பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், பச்சை மரத்துக்கே இந்த பாடு அப்படின்னா பட்டை மரத்திற்கு என்ன பாடு பாருங்க. இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில கொண்டு போய் அடிச்சாங்க அப்படின்னா இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நமக்கு விரோதமா எழும்பாமல் இருப்பார்களா? எழும்புவார்கள். அதனாலதான் இயேசு சொல்றார், நீங்க திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள். பாருங்க, உலகத்தை இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம எதை நினைக்க வேண்டும் என்றால், நமக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தை நினைக்க வேண்டும். நமக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இதுதான் நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். இதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை பைபிள்ல கொடுத்திருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தத்தை விட பிரதான வாக்குத்தத்தம் எதுவென்றால், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களில் எல்லாம் பிரதான வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை நினைக்க வேண்டும் என்றால், இந்த நித்திய ஜீவனை, பரலோகத்துல நமக்காக ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த காரியங்களை நாம் ஒவ்வொருவரும் நினைத்தாலே போதும், நமக்குள்ள இருக்கிற சோர்வு பலவீனம் எல்லாம் நீங்கி போயிடும். எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் எனக்கு விரோதமா வந்தாலும் சரி, நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ள வந்துடும். ஏசப்பாவை என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க. ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? சிலுவைய சுமக்க விட்டாங்க. எல்லாத்தையும் அவர் சகிச்சு சிலுவையில் அறையப்படுகிற பொழுது அவர் பொறுமையோடு கூட இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, தமக்கு முன் வைத்திருந்த ஒரு சந்தோஷம். பிதாவானவர் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவ அனுப்புகிற பொழுது முழு திட்டத்தையும் சொல்லித்தான் அனுப்பினார். இந்த பூமியில மனுஷனுக்காக 33 வருஷம் வாழணும். மனிதன் சாதாரணமானவன் அல்ல, மனுஷன் ரொம்ப மோசமானவன். இந்த மனிதர்களுக்காக 33 வருடம் வாழ்ந்து கடைசியில சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும். சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்த பிற்பாடு அடக்கம் பண்ணுவார்கள். 3வது நாள் நான் உயிரோடு கூட எழுப்புவேன், நான் உயிரோடு கூட எழுப்புவேன். எழும்பி நீ உயிரோடு கூட எழும்பின பிற்பாடு பரலோகத்துல என் பக்கத்துல சிங்காசனத்துல உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்பினார். அதைதான் இங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்.
இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் செயல்பட வேண்டும் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகையினால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் வாழ மனதாயுடைய யாவரும் துன்பப்படுவார்கள். தினந்தோறும் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாலே வேத வசனம் சொல்லுகிறது நமக்கு துன்பம் வரும். இந்த துன்பத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நிறைய பேர் துன்பத்தை பார்த்து என்ன பண்றாங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க. ஆண்டவரே கேள்வி கேட்கிற, ஆண்டவரே ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், ஒரு தப்பும் பண்ணல. என்னையே இந்த பாவிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலுவையில கொண்டு போய் அடிச்சுட்டாங்க. எனக்கே இந்த பாடு அப்படின்னா உங்களை என்ன பாடுபடுத்துவாங்க அப்படின்னு ஆண்டவர் பதில் சொல்லுவார். அதனால பூமியில வாழ்கிற நாட்கள்ல நமக்கு உபத்திரவங்களும் போராட்டங்களும் உண்டு. ஆனா இவைகளெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த சந்தோஷத்தை நினைக்கணும். இந்த பூமியில என்ன வந்தாலும் சரி, எத்தனை பாடு வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி, பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் சகிப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, எனக்காக என் ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், எனக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் சாட்டையால் அடிக்கிற பொழுது அவர் எதை நினைச்சிருப்பார் அப்படின்னா, நான் பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார போகிறேன், என்னுடைய பிதா எனக்காக சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். அந்த 39 சாட்டை அடிக்கிற பொழுதும் அவருக்குள்ள என்ன நினைவு இருந்ததுன்னா, நான் பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார போகிறேன். அதனால அந்த அடி வேதனைகள் எல்லாம் ஒரு பெரிய காரியமா தெரியல. தலையில முள்முடியை கொண்டு வந்து அப்படியே சூட்டி கோலால அடிக்கிறாங்க, பெரிய முட்கள் அப்படியே தலைக்குள்ள இறங்குகிறது. அது அவருக்கு பெருசா தெரியல, அந்த வலி வேதனை அவருக்கு பெருசா தெரியல. அவருக்கு முன்னாடி என்ன தெரிந்தது அப்படின்னா, பிதாவுடைய வலது பார்சத்துல நான் சிங்காசனத்துல வீற்றிருக்க போகிறேன். அதுதான் அவருக்கு முன்பாக இருந்ததை தவிர வேற ஒன்றுமே அவருக்கு தெரியல. அதை தான் நீங்க வேத வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார், சிலுவையை சகித்தார். பாவியான அந்த மனுஷர்கள் இயேசு கிறிஸ்து மேல ஒரு சிலுவையை வச்சு சுமக்க சொல்லி சொல்றாங்க. ராத்திரியெல்லாம் அலைக்கழித்தார்கள். சரீரமெல்லாம் பிக்கப்பட்ட ஒரு உளப்பட்ட நிலத்தை போல இயேசு கிறிஸ்துடைய சரீரம் காணப்படுகிறது. தலையில முள்முடி, சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. போகிற வழியில கீழே விழுகிறார், ஆனாலும் விடல. கொல்கதா மலை வரைக்கும் சிலுவையை சுமக்க வைத்தார்கள். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து சகித்தார். ஒரு தப்புமே பண்ணல. ஒருத்தன் ஓடி வந்து கன்னத்துல அறைகிறான், ஒண்ணுமே பதில் சொல்லல. அவன் அடிக்கிற பொழுது அவர் எதை நினைச்சார் அப்படின்னா, எனக்காக பிதாவானவர் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று அதைத்தான் நினைத்தாரே தவிர, இந்த பூமியில அவர் பட்ட வேதனைகளை, பூமியில அவமானப்படுத்தப்பட்ட அந்த காரியத்தை அவர் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஏசப்பாவை மட்டும்தான் நினைக்கணும். இந்த சிலுவை மரணத்தை மட்டும்தான் நினைக்கணும். பச்சை மரத்துக்கே அந்த பாடு அப்படின்னா, பட்டை மரத்திற்கு நமக்கு எவ்வளவு பாடு வரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்ம ஆத்துமாவில சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாமே வரும். எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சகிக்க வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவேன் என்று
சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், ஒரு வருஷம் முடியும் போது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆனாதான் அடுத்த கிளாஸுக்கு நம்ம போக முடியும். அதே போலதான் இந்த பூமியின் ஓட்டத்தை முடித்து நாம கடவுள் வாழ்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னா இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நம்ம உபத்திரவத்தை சகிக்கணும். உபத்திரவத்தை நம்ம சகிக்கல அப்படின்னா நாம ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆனா அந்த பரலோகத்திற்குள்ள போக முடியாது. எப்படி 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனா 6ஆம் கிளாஸுக்குள்ள அனுப்ப மாட்டாங்களோ அதே போல இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில பாடுகளை நம்ம சகித்தோம் என்றால் நமக்கு அடுத்த ஆசீர்வாதம். பாடு வருகிற நேரத்துல நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்டு மறுதளிப்போம் அப்படின்னா நமக்கு அந்த மேன்மையான ஆசீர்வாதம் கிடையாது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்குள்ள கொண்டு போக அப்படின்னு அழைச்சிட்டு வரார். எல்லா மக்களும் சந்தோஷமா வராங்க. எளிமையான கானான சுதந்திரலாம் நினைச்சாங்க. ஆனா எளிமையா ஆண்டவர் கொடுக்கல. இடையில ஒரு வனாந்திரத்தின் வழியாக நடத்தினார். அந்த வனாந்திரத்தின் வழியில 2 பேரை தவிர மீதி எல்லாருமே வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ள முறுமுறுப்பு. ஆண்டவர் அற்புதம் செய்வார், சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்தது ஒரு கஷ்டம் வந்தவுடனே முறுமுறுப்பாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நல்ல ஆசீர்வாதமா எல்லாம் நிறைவோடு இருக்கிற பொழுது சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு வியாதி வந்த உடனே ஆண்டவரே முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி முறுமுறுத்ததுனாலதான் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமான கானானுக்குள்ள போகல. இன்னைக்கு நாமும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே ஆண்டவர் கொண்டு வந்து பரலோகத்திற்கு நேராக நித்திய கானானுக்கு நேராக ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த பூமி வாழ்க்கை ஒரு வனாந்திரத்தை போன்றதான ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையுமே சகிக்கணும். இன்னைக்கு நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது சந்தோஷமா ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்றோம். ஆனா அதே நேரத்துல ஒரு கஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் வருகிற பொழுது, ஒரு தோல்வி வருகிற பொழுது நம்மால சந்தோஷமா ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்ல முடியுதா? முடியல. நிறைய பேர் முறுமுறுக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அப்படி நம்ம முறுமுறுத்தோம், கேள்வி கேட்டோம் அப்படின்னா இந்த பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். பரலோகத்திற்குள்ள நித்திய வீட்டுக்குள்ள நமக்காக ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்திற்குள்ள போக முடியாது. அதனால இன்னைக்கு என்ன வந்தாலும் சரி, நாம யார முன்னாடி வைக்கணும் அப்படின்னா ஏசப்பாவை முன்னாடி வைக்கணும். ஏசப்பாவை முன்னாடி வைக்கணும். முன்னாடி வைக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது, பரலோக வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன் என்ற ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம், 70, 80, 100, அதிகபட்ச 120. ஆனா பரலோக வாழ்க்கை என்பது நித்தியமானது. அது தங்கமயமான நகரம். தெருக்கள் எல்லாம் தங்கம். அங்க அழுகை கிடையாது, கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது. அந்த இடத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா நமக்காக ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த பூமியில வாழ்கிற நாட்களில இயேசு எப்படி அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்துல போய் உட்கார்ந்தாரோ அதே போல சிலுவையை நாம் சகிக்க வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கழுத்துல ஒரு சிலுவையை செஞ்சு மாட்டிட்டு வந்தா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளம். அதனால அனுதினமும் என்ன நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடுகள் வரும், உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும். இதை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. இதை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை சுற்றிலும் வருகிற பொழுது
நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால் இயேசுவை நினைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தவான், ஒரு தப்புமே பண்ணாதவர், நன்மையை மாத்திரமே செய்தவர். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார், எல்லாருக்குமே நன்மை செஞ்சார். ஆனா கடைசியில அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, சிலுவையில கொண்டு போய் அரைஞ்சிட்டாங்க. இயேசுவுக்கே அப்படி செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு செய்ய மாட்டாங்களா? நமக்கும் செய்வாங்க. ஏன்னா நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், சாத்தான். அந்த எதிராளியுடைய வேலை என்ன? எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு பெயர் உண்டு, திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு எதிராளி இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா, மனுஷர்கள் மூலமா எழும்புவான், நம்முடைய சொந்த பந்தத்தில் இருக்கிறவர்கள் மூலமா எழும்புவான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், வீட்டாரே சத்துருன்னு சொல்றார். சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பங்காளிகளே நமக்கு விரோதமா எழும்பலாம். யார் எப்படி எழும்பினாலும் சரி, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், பாவிகளால் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை மட்டும் நம்ம அந்த நேரத்துல மனசுல கொண்டு வந்து நிறுத்திட்டோம்னா போதும், நாம சோர்ந்து போக மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். ஏசப்பாவை அடிக்கிற பொழுது அவர் நினைச்சார், பரவாயில்ல இந்த அடியெல்லாம் கொஞ்ச நேரம், ஆனா இதுக்கு பின்னாடி பிதாவுடைய வலது பார்சத்துல சிங்காசனத்துல உட்காரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எனக்காக காத்திருக்கிறது. இதைதான் இயேசு கிறிஸ்து நினைத்தார். அதனாலதான் அவர் சிலுவையை ஜெயிக்க முடிஞ்சது. அதனாலதான் சாத்தானை ஜெயிக்க முடிஞ்சது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு பாடு வருகிற பொழுது, கஷ்டம் வருகிற பொழுது, பரவாயில்ல, எனக்காக என் ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த பாடு, இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தமா இருக்கிறது, எனக்கு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. ஆகையினாலே பரவாயில்ல அப்படின்னு எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். முதல் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம். ஏசப்பா தான் நமக்கு முன்மாதிரி, இயேசு கிறிஸ்து தான் முன்மாதிரி. அவர் எப்படி அவமானத்தை எண்ணலையோ அதே போல அவமானத்தை நம்ம எண்ணவே கூடாது. தவறு பண்ணாதவரையே அவமானப்படுத்தினாங்க. அதனால இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நமக்கு அவமானம், நிந்த, பாடு இவைகளெல்லாம் வருகிற பொழுது நாம கவலைப்படவே கூடாது. அதனால்தான் பவுல் சொல்றார், எல்லாரும் துடைத்து போடுகிற, அதாவது குப்பையை போலானேன், எல்லாரும் துடைத்து போடுகிற ஒரு குப்பையை போலானேன். கிறிஸ்துவின் அருகிற்காக நான் லாபமான அனைத்தையும் நஷ்டமாக கருதுகிறேன், எல்லாவற்றையும் குப்பையாக விட்டுட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு முன்னாடி தெரிந்ததெல்லாம் பரலோக வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்பாக நிறுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரலோக வாழ்க்கைய நம்ம எப்பவுமே நமக்கு முன்னாடி வச்சிருக்கணும். இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் எல்லா நேரத்திலும் அவர் நினைக்கிற காரியம் பரலோகத்தை தான் நினைத்தார். என் பிதாவுடைய வலது பார்சத்தை நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சதுனால அவமானத்தை எண்ணல. அந்த அவமானம் அவருக்கு பெருசா தெரியல. அவர் கடவுள், வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர். ஒருத்தன் என்ன பண்றான், ஓங்கி கன்னத்துல அடிக்கிறான், இன்னொருத்தன் காரி துப்புறான். சிலுவையில தப்பு பண்ணின ரெண்டு பேர்ல ஒருத்தன் இகழ்கிறான். ஆனாலும் அதை பெருசா அவர் எடுத்துக்கிடவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர் பூமிக்குரிய வாழ்க்கையை அவர் நினைக்கல. பிதாவுடைய வலது பார்சம் தான் அவருக்கு முன்னாடி இருந்தது. அதே போல இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் முன்னாடி பரலோக வாழ்க்கை, அந்த நித்திய ஜீவனை நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா எந்த விதத்திலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்ன அவமானம், என்ன நிந்த, என்ன பாடு வந்தாலும் சரி, அவைகள் நம்மை முறுமுறுக்க வைக்கவே செய்யாது. அதனால ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகாமல் இருக்கணும், உற்சாகமாய் தொடர்ந்து செயல்படணும். அப்படின்னா நாம இயேசுவை
நினைக்கணும். அவர்தான் நமக்கு முன்மாதிரி. அவர் சொல்றார், நான் உங்களுக்காக ஒரு வழியை நான் ஏற்படுத்தி போயிருக்கிறேன், ஆகையினால என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றி வாங்க. ஏசப்பா எப்படி பாடுகளின் ஊடாக பரலோகத்திற்கு போனாரோ அப்படிதான் நம்ம பரலோகத்திற்கு போக முடியுமே தவிர அப்படி பஞ்சமத்துல நடந்து போறது போல பரலோகத்திற்கு போக முடியாது. பரலோகத்திற்கு போகிற அந்த வழியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அது இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல் வழியாகத்தான் நம்ம நுழைந்து போக வேண்டும். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்துல பரலோகத்திற்கு போகிறதற்கு வேற வழி எதுவுமே கிடையாது. உபத்திரவம் தான் வழி. சோதனையை சகித்து ஜெயம் பெறுகிறவர்கள் மாத்திரம்தான் அந்த இடமே தவிர வேற ஒருத்தருக்கும் கிடையாது. அதனால இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல ஏசப்பா எப்படி தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை நினைச்சு அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகிச்சு பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்தாங்களோ அதே போல இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல பரலோக காரியங்களை நமக்கு முன்பாக வைத்து நாம் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நமக்காக மேலான ஒரு வாழ்க்கைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கிற விதத்துல நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அந்த சுதந்திரிப்பதற்கு நமக்கு முன்மாதிரி இயேசுவும் இயேசுனுடைய பாடு மரணம் தான். ஆகையினாலேதான் இந்த லெந்து நாட்களை, இந்த 40 நாட்களை உபவாச நாட்களாக நம்முடைய முன்னோர்கள் ஊழியக்காரங்க நியமித்து கொடுத்திருக்கிறாங்க. அப்படியாகிலும் என்னுடைய பிள்ளைகள் இந்த சிலுவை தியானத்தை, இந்த சிலுவை பாடு மரணத்தை தியானிப்பார்களா, அதை நினைவு கூறுவார்களா என்றுதான் நமக்கு இந்த மேன்மையான நாட்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதை நாம் கருத்தில கொண்டு இந்த நாட்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு சிலுவை தியானத்தை, இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை குறித்து தியானிக்க முடியுமோ அவ்வளவாய் நம்ம தியானித்து கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றி, இந்த நாள் எங்களோடு கூட பேசுனீங்களே, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்பா, நாங்க சோர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களை நினைக்கணும், உங்க பாடு மரணத்தை நினைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு இன்னைக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்க ஒரு நீதிமான், நீங்க ஒரு பரிசுத்தவான், நீங்க ஒரு குற்றமும் செய்யாதவர். ஆனா குற்றவாளியை போல சிலுவையில தொங்கினீங்கப்பா, குற்றவாளியை போல சிலுவையில தொங்கினீங்க, அவமானத்தை சகிச்சீங்க, சிலுவைய சகிச்சீங்க ஆண்டவரே. அவமானத்தை எண்ணல, சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிற பொழுது கூட உங்களை கேவலமா பேசினாங்க, ஆனா அதை கூட நீங்க ஒரு பெருசா பொருட்படுத்தல. கன்னத்துல அடிச்சாங்க, ஈட்டி எடுத்து விழாவில குத்துனாங்க, ஆனா எதையுமே நீங்க பொருட்டா என்னால் எல்லாத்தையும் சகிச்சீங்க. காரணம், உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தை நீங்க நினைச்சீங்கப்பா, அதனால ஜெயம் பெற்றீங்க. அதே போல எங்களுக்கும் இந்த நாளில நீங்க சொன்ன வார்த்தைக்காக நன்றி. நாங்களும் பரலோக வாழ்க்கைய, அந்த தங்கமயமான நகரத்தை, எங்களுக்காக நீங்க கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை எங்களுக்கு முன்பாக வைத்து நாங்கள் இந்த பூமியின் ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா, கிருபதாங்க, கிருபதாங்க. எந்த சூழ்நிலையிலும் சரி நாங்க உம்மை மறுதலிக்க மாட்டோம், எந்த சூழ்நிலையிலும் சரி உம்மை முறுமுறுக்க மாட்டோம்ப்பா. இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்ததுனால வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அதே போல நாங்க முறுமுறுத்து இந்த பூமியில அழிக்கப்படக்கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபதாங்கப்பா, கிருபதாங்கப்பா, கிருபதாங்கப்பா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, எங்களுக்காக எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரவம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தனை. நன்றி அப்பா. அதை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, எங்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக, எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பதற்காக எத்தனை பாடுகளையும் எத்தனை உபத்திரவத்தையும்
நீங்க சகிச்சீங்களே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறப்பா. இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கோ பைத்தியமா இருக்கும், ஆனா உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. இந்த சிலுவையின் பாடுகளை குறித்து தியானிப்பது எங்களுக்கு தேவபலனாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராத்திரியில நீங்க பட்ட பாடுகளை குறித்து, ஆண்டவரே நீங்க பட்ட அவமானங்களை குறித்து நாங்கள் தியானம் பண்ணி இருக்கிறப்பா. ஆண்டவரே நாங்க சோர்ந்து போகாதபடிக்கு இருக்க இதையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் சரி ஆண்டவரே நாங்க சோர்ந்து போக மாட்டோம், எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாங்க. இந்த ராத்திரியில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒருத்தர் கூட சோர்ந்து போக கூடாது தகப்பனே. ஒருவர் கூட அந்த பரலோக வாழ்க்கைய, அந்த மேன்மையான வாழ்க்கையை இழந்து போயிடக்கூடாதுப்பா. நீங்க எப்படி ஆண்டவரே பிதாவுடைய வலது பார்சத்தை முன்னாடி வச்சு நீங்க எல்லாவற்றையும் சகித்து ஜெயித்தீங்களே, அதே போல நாங்களும் பரலோகத்தை முன்னாடி வச்சு இந்த உலக ஓட்டத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. நாங்க எந்த சூழ்நிலையிலும் சரி எதை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு இருக்க கிருபை தாங்க. இந்த ராத்திரில வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. சோர்வுகள் எல்லாம், பலவீனங்கள் எல்லாம் நீங்க இப்போ எடுத்து போடுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய வல்லமையினால, ஒரு புது கிருபையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ராத்திரியில நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எல்லா சோர்வு பலவீனத்தெல்லாம் எடுத்து போடும். உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புங்க. பரலோகத்திற்கு போகணும், பிதாவுடைய வலது பார்சத்திற்கு போகணும், இயேசுடைய வலது பார்சத்துல சிங்காசனத்துல உட்காரணும். அப்படிப்பட்டதான ஒரு இடத்துக்குள்ள நான் போகணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோடு கூட ஒவ்வொருவரும் வாழ கிருபை கொடுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய விடுதலை கொடுங்க. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எங்களுடைய உபதேசரையாவுக்கா ஜெபிக்க ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். அம்மாவுக்கா ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிங்க. சபை பொறுப்பாளர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே நாங்க சத்தியத்தை அறிந்து கொண்டோம், சத்தியத்தை புரிந்து கொண்டோப்பா. உம்முடைய சிலுவை பாடு மரணம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம்ப்பா. அதை மாத்திரம் நாங்க எப்பவுமே தியானித்தா அது எங்களுக்கு தேவ பலனாயிருக்கும்னு சொல்லி இருக்கிறீங்க. எங்களுடைய சோர்வல்லாத நீக்கி போன்றோன்னு சொல்லி இருக்கிறீங்க. நன்றி அப்பா. அந்த வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புனீங்களோ அதை நான் சொல்லிட்டப்பா. அந்த வசனம் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.